சயின்டிஸ்ட் நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் தியரிஸை நிரூபிக்க முடியாம கைவிட்ட பல விஷயங்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உண்மைதான் ஒத்துக்க வைக்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு புது புது ஆச்சரியமான விஷயங்களை கண்டுபிடிச்சு தகவல்களை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில 1916 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிராவிட்டி பத்தின ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை பப்ளிஷ் பண்றாரு. இதை பேஸ் பண்ணி இவரோட ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் வச்சு வேற வேற நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட். ஸ்பேஸ்ல ஒரு பகுதி தன்னை சுத்தி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் உள்ள வர்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்துக்கிறத பார்த்துட்டு ஐன்ஸ்டைனோட தியரி உண்மைதான்னு சொல்லி எவிடன்ஸ் சப்மிட் பண்றாங்க. அதுதான் கிராவிடேஷனல் சிங்குலாரிட்டி, அதாவது பிளாக் ஹோல். அப்ப கூட ஐன்ஸ்டைன் பிளாக் ஹோல்ங்கிற ஒண்ணு இருக்க வாய்ப்பில்லைன்னு தான் சொன்னாரு. 2019 ஹாரிசான் டெலஸ்கோப் பிளாக் ஹோல் இமேஜை ரிலீஸ் பண்றப்பதான் பிளாக் ஹோல் இருக்கிறதுக்கான சாலிட் ப்ரூஃப் கிடைச்சது. பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த ஒரு பகுதி. இந்த பிளாக் ஹோலுக்கு நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு. எந்த அளவுக்குன்னா நம்ம பூமியை விட 1.6 ட்ரில்லியன் மடங்கு அதிகமா இருக்கும். அதாவது நம்ம லைட் அந்த பிளாக் ஹோல்குள்ள போனா கூட அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாது, லைட் வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குமா. அதனாலதான் பிளாக் ஹோலோட துளை எப்பவுமே டார்க்கா இருக்கும். ஆனா அதை சுத்தி இருக்கிற பகுதி லைட்டை எவிக்ட் பண்றதுனாலதான் பிளாக் ஹோலை பார்க்க முடியுது. இந்த கருந்துளை எப்படி உருவாகுதுன்னா, ஒரு பெரிய நட்சத்திரம் அதோட எரிபொருள் முழுசையும் பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட நடுப்பகுதி தன்னோட கிராவிட்டி ஃபோர்ஸ்னால சுருங்கிடுது. இதனால ஸ்டாரோட அவுட்டர் லேயர் கொலாப்ஸ் ஆகுது. இதை பவர்ஃபுல் அண்ட் லியூமினஸ் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது சூப்பர்னோவா அப்படின்னு சொல்றோம். சுருங்கின பார்ட் ஒரு சின்ன ஹார்டான புள்ளியா மாறுது, அதுதான் கருந்துளை, பிளாக் ஹோல். நம்ம மில்கிவே கேலக்சிலையும் ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்குன்னு 2022 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு சாஜிட்டேரியஸ் ஏ. ஸ்பேஸ்ல வித்தியாசமா ஏற்படுற ஒளி மாற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே அமெரிக்கா கலிபோர்னியால ஸ்விகி டிரான்சைன் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு டெலஸ்கோப் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த டெலஸ்கோப் தான் 2023 இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத ஒரு நிகழ்வை கண்டுபிடிச்சது. ஒரு பிளாக் ஹோல் ஒரு ஸ்டாரை முழுசா விழுங்கும் போது எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டி ஃபோர்ஸ்னால அந்த நட்சத்திரம் கிழிஞ்சு செதஞ்சு போயிருமா. அப்படி சிதறும் போது பெரிய அளவிலான சக்தி வெளியாகுது. அதுதான் எக்ஸ்ட்ரீம் நியூக்ளியர் டிரான்சைன்ஸ் அப்படின்ற வெடிப்பு. ஒரு நட்சத்திரத்தோட வெடிப்பே நம்ம பூமியை விட பல லட்சம் மடங்கு பிரம்மாண்டமா இருக்குமா. நாசா விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வுக்கு ஸ்கேரி பார்பி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்ததுலேயே பவர்ஃபுல்லான ஒளிவீச்ச விஞ்ஞானிகள் ரீசெண்டா கவனிச்சுட்டு வராங்க. இது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ல இருந்து வெளிவருது. பூமியில இருந்து சுமார் 11 பில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கேலக்சில இருக்குதான் இந்த பிளாக் ஹோல். இது பக்கத்துல பெரிய ஸ்டாரை கிழிச்சு விழுங்கினதுனால இந்த ஃபிளேர் ஏற்பட்டதா சொல்றாங்க. இந்த ஸ்டார் சூரியனை விட 200 மடங்கு பெருசாவும் பிளாக் ஹோலை சுத்திட்டு இருந்த ஸ்டார்ஸ்ல ஒன்னா இருந்திருக்கலாம்னு, கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன் காரணமா கருந்துளைக்கு பக்கத்துல வேகமா இழுக்கப்பட்டிருக்கலாம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதுதான் டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட். இதனால உருவான ஒளிவீச்சு அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தப்போ சூரியனை விட 10 ட்ரில்லியன் மடங்கு பிரகாசமா இருந்தது. இது உருவாக்குன பிளாக் ஹோல் சூரியனை விட 300 மில்லியன் மடங்கு அதிக எடையுள்ளதாம். ஒரு ஸ்டாரை பிளாக் ஹோல் விழுங்கும் போது அந்த நட்சத்திரத்தோட சிதைந்த துண்டுகள் கருந்துளையை சுற்றி ஒரு வட்டம் போல சுழன்ற அதிக வெப்பம் அடையுது. இதுதான் அந்த கருந்துளை பிரகாசமா ஒளிர காரணம். பிளாக் ஹோல் பத்தின ஆராய்ச்சிகளுக்கு இந்த மாதிரியான நிகழ்வு ஸ்பேஸோட அளவையும் ஆற்றலையும் உணர்த்துதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஆச்சரியங்கள் அடுத்தடுத்து நமக்கு தெரிய வர்றப்போ எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு.